வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஆனந்தா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருக்காரு பாத்தீங்களா, அவரை ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். அவரோட டிவோட்டிஸா ஒரு 4 பேரை காட்டுவாங்க. அந்த 4 பேருமே அவர்னால என்ன அதிசயம் நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது அந்த 4 டிவோட்டிஸோட வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். எல்லா பிரச்சனையும் வித்தியாசமா இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிற விதம் வித்தியாசமா இருந்திருக்கும். கண்டிப்பா அவரோட அருள்னால தான் இது சால்வ் ஆச்சுன்ற மாதிரி 4 பேருமே நம்புவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிரலாம். புட்டபர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த பாபாக்கு ஒரு பெரிய ஆசிரமம் மாதிரி இருக்கும். அங்க ஒர்க் பண்ற ஒருத்தரை காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பாபா இப்ப ரொம்ப முடியாம இருக்காரு. அந்த பாபா என்னோட டிவோட்டிஸ் ஒரு 4 பேருக்கு தகவல் கொடுத்து நீ வர வைன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே தகவலை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒருத்தரான ராம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. இப்ப பிளைட்ல தான் இவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ் மேனுக்கு அவார்ட்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அவார்டை ரீசெண்டா வாங்கியிருப்பாரு. இவர் அங்க இருக்க ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க தானே சார் அது, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்களான்னு கேக்குறாரு. ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, எனக்கு கடவுள் நம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி, அதுதான் என்ன இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை அந்த நபர் ஏத்துக்க மாட்டாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, கடவுள் எப்படி சார் ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்க உங்க உழைப்பால வந்திருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல சார், இந்த பிளைட் போதுனா கடவுளாலியா போது, மனுஷன் கண்டுபிடிச்சதுனால போது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. விதண்டாவாதமா பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பிளைட்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருது போல. பிளைட் தூக்கி தூக்கி போடுது. இப்ப பிளைட்ல இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் கடவுளை நம்பாத நபரே கடவுளையை காப்பாத்து காப்பாத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிளைட்ல இருக்க லேடிஸ் சின்ன பசங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க. இவருமே அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பாபாவோட டிவோட்டின்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, பாபாவோட ஒரு போட்டோ வச்சிருப்பாரு. அந்த போட்டோவை எடுத்து பார்த்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நிறைய பேர் இங்க இருக்காங்க, யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. அப்படி வேண்டிட்டு இருக்கும் போது இவரோட கண்ணுக்கு அந்த பாபா தெரியுறாரு. இவங்க வானத்துல போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த பகுதியில பாபா தெரியற மாதிரியே இவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் பிளைட் இருக்குல்ல, ஓரளவுக்கு கண்ட்ரோல்குள்ள வந்துருது, எந்த ஆபத்தும் இல்லைன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் பக்கத்துல இருக்க நபர் நிம்மதியாகிறாரு. இப்பயுமே அந்த நபர் இருக்கார்ல, சரி இப்ப பிரச்சனையை தடுத்தது கடவுள்னு சொல்லுவீங்களா, அதெல்லாம் கிடையாது, நம்ம கேப்டன் தான் தடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப திரும்பி பிளைட் தூக்கி போட ஆரம்பிக்குது. ஐயோ கடவுளே, தெரியாம பேசிட்டேன்ப்பா, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ராம் இருக்கார்ல, சார் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஒண்ணு கடவுளை நம்பாம இருங்க, இல்ல நம்புங்க, ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி பண்ணி குழப்பிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. புரியுது சார் அப்படின்ற மாதிரி அந்த நபருமே ஏத்துக்கிறாரு. இப்ப பிளைட் ராம் ரீச் பண்ண வேண்டிய இடத்தை ரீச் பண்ணிருது. அப்பன்னு பார்த்து ரவி கிட்ட இருந்து கால் வருது. அதாவது பாபாவோட அசிஸ்டண்டா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர்கிட்ட இருந்து கால் வருது. பாபா உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுல உங்க பேரும் இருக்கு, வர முடியுமான்னு கேக்குறாரு. கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டாவது கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு கர்ணன் அப்படின்றது. இந்த கர்ணன் புக்லாம் படிச்சிட்டு இருக்கும் போது போஸ்ட் வருது. போஸ்ட்ல பாபாவை பார்க்கிறதுக்கு வாங்கன்ற மாதிரி தான் எழுதி இருக்கு. இப்ப ரவியே கால் பண்றாரு. போஸ்ட் அனுப்புனே, அது வந்ததா இல்லையான்னு தெரியாம தான் கால் பண்ண, நீங்க கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரும் வரேன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு பரதநாட்டியம் சொல்லித்தர நந்தினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த நந்தினிக்கும் தகவல் கிடைக்குது. அந்த ரவி தான் கால் பண்ணி பேசுறாரு. பாபா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா வரேன், பாபாவால் தான் இந்த நிலைமையில இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப 4வது ஆளை நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பேரு மைதிலி அப்படின்றது. இவங்களோட பையனுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். பையன் தேறி வரணும்ன்றதுக்காக மாசம் மாசம் அன்னதானம் எல்லாம் போடுவாங்க போல. அந்த மாதிரி தான் அன்னதானம் எல்லாம் இவங்க போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சாமியார் இருக்கார்ல, சீக்கிரமா நீ இந்த பகுதிக்கு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பகுதிக்கு நான் எதுக்கு போக போறேன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ரவி கிட்ட இருந்து கால் வருது. பாபா இந்த நிலைமையில இருக்காரு, உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கொல்கட்டால இருக்க ஒரு ஃபாரின் கப்புல நமக்கு காட்டுறாங்க. இவங்க பாபாவோட டிவோட்டியா இருப்பாங்க. மத்தவங்களுக்குமே பாபாவோட பெருமையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா போன் கால் வருது. இந்த ஃபாரினரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. பாபாவை பார்க்கிறதுக்கு நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ஒய்ஃபி கிட்டயும் இதை பத்தி சொல்றாரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாபாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. பாபா இவங்க யாரையும் பார்க்க முடியாது. நீங்க எல்லாருமே பாபா கூட உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுங்க, நிச்சயமா பாபாவோட காதுகள் அதை கேட்டு தான் இருக்கும். இங்க வந்து ஒவ்வொருத்தரா பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் ரவி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. முதல்ல பேசுறதுக்காக ராம் அப்படின்ற அந்த பிசினஸ் மேன் தான் வராரு. அந்த பிசினஸ் மேன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த
நிலைமையில இருக்கிறதுக்கு பாபாவும் ஒரு காரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் பெருசா இதுல நம்பிக்கைலாம் இருக்காது. எதர்ச்சியா இந்த வழியா பார்க்கலான்னு வந்திருப்பாரு. அப்படி வரும்போது பாபாவை பார்க்கறதுக்காக அவ்வளவு பேர் வருவாங்க. சாதாரணமா வந்த நானே பாபாவை அவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளவு வசீகரமான முகம் அவருக்கு இருந்தது. அவரை பார்க்கறதுக்காக அவ்வளவு பேர் வெயிட் பண்ணதுல தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால அடிக்கடி இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் வரும்போது ஒரு நாள் பாபா இருக்காருல, இவருக்கு பக்கத்துல வந்து அவரோட போட்டோவை தந்திருப்பாரு. அப்பத்துல இருந்து இவர் டிவோட்டியா மாறி இருப்பாரு. பாபாவோட டிவோட்டியா மாறினதுல இருந்து இவர் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சிருப்பாரு. இவரோட சேவிங்ஸ் எல்லாம் ஒரு பேங்க்ல போடுறதுக்காக வந்திருப்பாரு. அந்த பேங்க் மேனேஜர் இவரோட ஃப்ரெண்டு தான். அந்த மேனேஜர் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு காசை டெபாசிட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கும்பல் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரையும் கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறதுனால அவரோட ஷோல்டர்ல ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் பொத்தனி கீழே விழுந்துடுறாரு. இப்ப நேரா மேனேஜரை பார்க்கறதுக்காக வராங்க. மேனேஜர் கிட்ட லாக்கரை ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா மேனேஜரால தனியா பண்ண முடியாது, வேற ஒருத்தரும் வரணும். அவர் வராம என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போய் சொல்லாத, பண்ணுன்ற மாதிரிலாம் மேனேஜரை மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் எது நடந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரிலாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா பசங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்கல்ல, இத பாக்குற இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த பேங்க்லயுமே அந்த பாபாவோட போட்டோ இருக்கு. இப்ப அந்த போட்டோவை பார்த்தவரு நேரா அவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ எதுக்காக எந்திரிச்ச, உட்காருன்ற மாதிரிலாம் இந்த ராம உட்கார சொல்றாங்க. அதை மீறியே இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராது. மேனேஜர் சொல்றது உண்மைதான், இப்ப காசை எடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க ஏத்துக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் டெபாசிட் பண்றதுக்காக நிறைய காசை கொண்டு வந்திருக்கேன், அதை வேணா நீங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்ன எடுத்துக்க சொல்றாருன்ற மாதிரி இவங்களும் காசை செக் பண்றாங்க. நிறைய காசு இருக்கு, இந்த காசு போதும், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த கேங்கோட எட்டுக்கு மட்டும் மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த காசை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்க சொல்லாம கூட இருந்திருக்கலாம், எதுக்காக சொன்னீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இங்க இருக்க உங்களோட உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண, இதை தாண்டி உங்களுக்கு நல்லது பண்றதுக்காகவும் தான் இப்படி பண்ண. ஏன்னா இங்க யாரையாவது நீங்க ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டீங்க, அந்த கில்ட் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையினால தான் திருடுற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. அந்த பிரச்சனையை நீங்க வேற ரூட்லயும் சால்வ் பண்ணலாம், உட்காந்து யோசிச்சாலே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ராம் சொல்ற எல்லாத்தையும் கேட்கிற இவங்களோட மனசு மாற ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில கூட உங்களால எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் குரு தான் அப்படின்ற மாதிரி சாய்பாபாவோட போட்டோவை இவர் காமிச்சிட்டு இருக்காரு. சோ இவரோட டிவோட்டியா மாறினதுக்கு அப்புறம் தான் இப்படி நான் மாறிட்டேன், நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. காசு எடுத்தவங்க காசே வேணாம், நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் வாழலான் இருக்கோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அங்க நடந்த அதிசயத்துக்கு நான் காரணம் கிடையாது, பாபா தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் பிரசன்ட்ல ராமோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரவி இருக்காருல, அடுத்த ஆள் வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அடுத்ததா இந்த இடத்துக்கு கர்ணன் அப்படின்ற அவர் தான் வராரு. இவரும் இவரோட மிஸ்ஸஸும் கேரளாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ரெண்டு பேருமே இந்த பாபாவோட பெரிய டிவோட்டியா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிருக்கும். அதை கொண்டாடுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கர்ணனோட வைஃப்க்கு உடம்பு முடியாம போயிருது. நெஞ்ச புடிச்ச மாதிரி கீழே எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் பையனும் இவரும் பாக்குறாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்புறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க, அசைவே இல்லாம இருக்காங்க. பையனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இதை இவரால ஏத்துக்க முடியல. பாபா ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் வேண்டிட்டு இருக்காரு. என்ன வேணாலும் சரி, ஒய்ஃப் அசைவே இல்லாம தான் இருக்காங்க. இதை பாக்குற இவரும் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை இவரால ஏத்துக்கவே முடியல. ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பையனுக்கு அம்மாவோட பாக்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் கிடைக்குது. அம்மா ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப அந்த லெட்டர் அப்பா கிட்ட தரலான்ற மாதிரி அப்பா கிட்ட கொண்டு வந்து தராரு. லெட்டரை ஓபன் பண்ணி அப்பாவும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த லெட்டரை நீங்க படிப்பீங்கன்றது எனக்கு தெரியுது. நீங்க இப்ப நம்ம குருஜி மேல கோபமாவும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. அவரை பாக்குறதுக்கு போங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சரி போறேன்னு ஏத்துக்கிட்டு இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அவர் மேல கோபமா தான் இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒரு டிவோட்டி இந்த இடத்துக்கு வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாபாவை பார்த்து கோபமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி கர்ணன் சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. என் ஒய்ஃபை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த கர்ணன் சோகமா பேசுறாரு. அப்பதான் டாக்டர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் வந்ததை இந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. கடைசி டைம் செக்கிங்காக இவங்க வரும்போது டாக்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. டாக்டர் ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க, ஆனா என் மனசு இப்பயும் லைட்டா தான் இருக்கு, அதுக்கு காரணம் பாபா தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு அடிக்கடி கனவு வரும். அந்த கனவுல இவங்களை கொஞ்சம் தைரியப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் வந்திருக்கும். என்ன பாபா தான் கொஞ்சம் கொஞ்சமா தைரியப்படுத்தி இருக்காரு போல. இதை நான் ஃபேஸ்
ஃபேஸ் பண்ணுவேன்னு பாபா நம்பி இருக்காரு போல. இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணனும்னா கஷ்டப்பட்டு தான் ஃபேஸ் பண்ண முடியும். நான் கஷ்டப்படுறதை என்னோட ஹஸ்பண்டால பார்க்கவே முடியாது. அதனால கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. அதனால நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் இறந்து போனாலே என்னோட ஹஸ்பண்ட் கூடியே தான் இருப்பேன்ற மாதிரி எமோஷனலாலாம் பேசியிருப்பாங்க. டாக்டர் சொல்லும் போது தான் இந்த விஷயம் கர்ணனுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா கர்ணன் இதை பத்தி எதுக்காக எனக்கு முன்னாடியே தெரியப்படுத்தலன்ற மாதிரி பாபா மேல கோவப்பட்டிருப்பாரு. ஆனா என் ஒய்ஃப் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு அவ்வளவு வேண்டியிருக்கான்றது இப்பதான் புரியுது பாபா. உங்க மேல கோவப்பட்டதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. பாபா போகும்போது இவரும் வணங்கிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்துல இருந்திருப்பாரு. ஆனா இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் ஒய்ஃப் தான் தெரியுறாங்க. ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரியே உணர்வுலாம் இவருக்கு வருது. இந்த உணர்வை எனக்கு தந்துட்டு இருக்கிறது பாபான்னு நான் முழுசா நம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த ஆளு கதை சொல்றதுக்காக வராங்க. நந்தினின்னு ஒரு டான்சரை காமிச்சாங்கல்ல, அந்த நந்தினி பேரண்ட்ஸ் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப இவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. நந்தினியை பொறுத்த வரைக்கும் பெரிய டிவோட்டியா ஸ்டார்டிங்ல இருந்தே இருப்பாங்க. ஆனா அப்பாக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவாரு. இப்போ ஒரு இடத்துல டான்ஸ் பண்றதுக்காக தான் நந்தினி வந்திருக்காங்க. இப்ப ரெடி ஆவறதுக்காக ரூம்குள்ள வந்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா தடிக்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அங்க ஏடகடமா ஒரு பொருளை வச்சதுனால தான் தடிக்கி விழுந்திருப்பாங்க. இப்ப கால் பிராக்சர் ஆன மாதிரி வலிக்குது. பக்கத்துல தான் அம்மா இருப்பாங்க. எந்திரிக்க முடியுமா பாருன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களால சுத்தமா எந்திரிக்க முடியல. இப்ப அப்பாக்கு இந்த தகவல் வந்துருது. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஷாக்கிங்கா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஏதுன்னு பாக்குறாரு. இப்ப டாக்டர்லாம் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, பிராக்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், டான்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணு இந்த காம்படிஷனுக்கு தான் பயங்கரமா ரெடி ஆயிருப்பாங்க. இப்ப அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதான்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, பாபா கண்டிப்பா என்ன ஆட வைப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அப்பாக்கு இன்னும் கோவம் வருது. எப்ப பாரு பாபா பாபான்னு வேண்டிட்டு இருந்த, ஆனா உன்னோட பாபா இதை தடுத்தாரா? இப்போ உன்னோட காலு பிராக்சர் ஆயிருச்சு, நீ இவ்வளவு நாள் ஆசைப்பட்டல, அதுவே உனக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கோவப்பட்டு இருக்காரு. இல்லப்பா, எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த காலை வச்சுட்டு ஆட போறியா? ஆட முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாருமா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்லப்பா, பாபா என்ன ஆட வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க வெளியே போங்கப்பா, நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னமோ போன்ற மாதிரி அப்பா கிளம்பி போயிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, பாபாவை மனசுல நினைச்சு தின்னூர் மாதிரி எதையோ தடவிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு பெட்டரான மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்க வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எப்படியும் பொண்ணு வரப்போறது இல்ல அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பொண்ணை கூப்பிடும் போது பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ, காலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி அப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த காலோட பொண்ணு நல்லாவே ஆடிடுறாங்க. இங்க பார்க்க வந்த எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆடவே முடியாதுன்ற மாதிரி சொன்னார்ல, அதை மீறியும் ஆடினது அப்பாவுக்கு ரொம்ப அதிசயமா தான் தெரியுது. அந்த பாபா தான் இந்த விஷயத்த பண்ண வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பத்துல இருந்து அப்பாவுமே பாபாவோட டிவோட்டியா மாறி இருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பரதநாட்டியத்துல அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கும் பாத்தீங்களா, இவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனதுக்கு கண்டிப்பா பாபா தான் காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரவியும் நீங்க வாங்கன்ற மாதிரி மைதிலியை கூப்பிடுறாரு. இப்ப மைதிலியும் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மைதிலிக்கும் ஹஸ்பண்டுக்கும் 10 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாம இருக்கும். அப்ப பாபா கிட்ட வந்து இவங்களோட சோகத்தெல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. பாபா ஆறுதலா வார்த்தை பேசியிருப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும், கவலைப்படாதீங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. கரெக்டா இவங்களுக்குமே குழந்தை உண்டாயிருக்கும். அந்த குழந்தை தான் என்னோட உலகம், ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பையன் பேரு விசுன்னு வச்சுப்போம். விசு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கான். இவனோட ஒரு துணியை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. விசுவும் பிடிக்கிறதுக்காக பின்னாடியே வரான். அவங்க ஒரு போட்ல ஏறி போயிடுறாங்க. அந்த போட் தள்ளி போறதுக்குள்ள இந்த விசுன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா போட்ல ஏறி அந்த துணியை வாங்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா விளையாட்டா துணியை தூக்கி தண்ணியில எரிஞ்சிடுறாங்க. அது அம்மாவோட துணியா இருக்கும். அதை பிடிக்கணும்ன்றதுக்காக இவன் தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். ஆனா நீச்சல் அடிக்க தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியலன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி போட்ல அவனை தூக்கணும்ன்ற மாதிரிலாம் தூக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த மைதிலி லாங்ல இருந்து கவனிக்கிறாங்கல்ல, தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப பசங்க தூக்கிட்டு கரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா இப்ப பையன் கொஞ்சம் முடியாம இருக்கான். உடனே பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 10 வருஷம் கழிச்சு பிறந்த பையன்ல, அதனால சின்ன வயசுல இருந்தே பையன் மேலே இவங்க ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. பையன் கூட விளையாண்ட விஷயத்தை பத்தி எல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டாக்டருமே பேசுறதுக்காக வெளியே வராரு. என் பையனுக்கு எதுவும் இல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அது என்னன்னா, பையன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஏறக்குறைய அவன் பிரெயின் டெத் ஆன கண்டிஷன்ல தான் இருக்கான். 24 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கலாம். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா ஓகே, அப்படி இல்லைன்னா உங்க பையன் பிரெயின் டெட் ஆயிட்டான்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களுமே உடஞ்சு போயிடுறாங்க. பையனுக்கு அந்த மாதிரி நடந்துடக்கூடாது, பையன் எப்படியாவது எந்திரிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட எப்பவுமே அந்த போட்டோ இருக்கும், அந்த பாபாவோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பக்கத்துல
பக்கத்துல வச்சு இவங்க வேண்டிட்டு இருக்காங்க, என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க பாபான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் புகமூட்டமா மாற ஆரம்பிக்குது. ஒரு டாக்டர் இந்த இடத்துக்கு வராரு. அந்த டாக்டர் நேரா இந்த பையனை பார்க்கிறதுக்காக தான் வராரு. செக்அப்காக வந்திருக்க டாக்டர் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த டாக்டருமே செக் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க நம்பிக்கையை பையனை பாதி காப்பாத்திரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நானும் அதே நம்பிக்கையோட தான் இருக்கேன், என் பையனுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது, என் பையன் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, உங்க பையனுக்கு எதுவுமே ஆகாதுன்ற மாதிரி நம்பிக்கையா சொல்லிட்டாரு. நீங்க சொல்றதை கேட்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. போகும்போது அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ரோஜாவை தந்துட்டு போறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம வாங்கிலாம் வச்சுக்கிறாங்க. காலையில சமயம் இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பையன் தான் எழுப்பி விடுறான். இப்ப பையன் நார்மலான கண்டிஷன்ல இருக்கான். பையன் நார்மல் ஆயிட்டான்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பையனை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மத்த டாக்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த ஆச்சரியமா பாக்குறாங்க. இன்னும் பையன் முழுச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பையனை செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் ஒரு டாக்டர் வந்தாரு, அவர் ஏதோ பண்ணி தான் காப்பாத்திட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் டாக்டர் வந்தாரா, என்ன டாக்டர் வந்திருப்பாரு, யாரும் வந்திருக்க வாய்ப்பு இல்லையன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன ஏதுன்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நர்ஸு கிட்டயும் சொல்லிட்டாங்க. இப்ப பையனை செக் பண்ணும்போது பையன் இப்ப ஃபுல் கியூர் ஆயிட்டான்றது தெரிய வருது. இதை கேட்கிற மைதிலியே இந்த இடத்துல சந்தோஷம்லாம் படுறாங்க. நேத்து பார்க்கும்போது கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்திருக்கும், ஆனா இப்ப பாக்குற இவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கண்டிஷன் ரொம்பவே பெட்டரா மாறிடுச்சு, இப்பயே கூட நீங்க கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இந்த மைதிலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் நர்ஸ் இருக்காங்கல்ல, சார் சிசிடிவியை பார்த்தாச்சு, எந்த ஒரு டாக்டரும் வரலன்னு சொல்றாங்க. இது டாக்டர் வரலையான்னு எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டரா வந்தது பாபா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அவர் பேசினது எல்லாமே வித்தியாசமா இருந்ததுல, அப்ப பாபா தான் வந்து நம்ம பையனை காப்பாத்தி இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இந்த அதிசயம் தான் என் வாழ்க்கையில நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பிரசன்ட்ல இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொல்கட்டால இருக்க அந்த ஃபாரினரை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஃபாரினர் முதல்ல வெளிநாட்டுல தான் இருந்திருப்பாரு. அங்க நடந்த ஒரு அதிசயத்தை பத்தி தான் சொல்றாரு. ஃபாரஸ்ட் ஏரியால நடுவுல தான் இவரோட வீடு இருக்கும். திடீர்னு அந்த ஃபாரஸ்ட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். அணைக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தீ ரொம்ப வேகமா பரவும். இவரோட வீட்டுக்கிட்டயும் வந்துரும். எல்லா பக்கமும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால இவரால அங்க இருந்து தப்பிக்க முடியாம இருந்திருக்கும். ஆக்சுவலா இவரோட வீட்டுல அந்த பாபாவோட போட்டோ வச்சிருப்பாரு. எரிஞ்சுக்கிட்டே வந்த நெருப்பு இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜ்ல கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பா பாபா தான் என்ன காப்பாத்தினதா நான் முழுசா நம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்த எல்லாருமே பாபா கூட இவங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் இவங்களுக்கு இருக்க நம்பிக்கையை பத்தியும் இந்த இடத்துல ஷேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2011 அந்த பாபா இறந்து போயிருக்காரு போல. அந்த நாள் காலையில 7:40 நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பாபா இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. இப்ப இங்க இருக்க எல்லா டிவோட்டியும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ரியல் ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இவரோட டிவோட்டிஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணி அவர் இறந்தப்போ அழுதுருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கப்பலை காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பொண்ணை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே டிவோட்டியா இருப்பாங்க. இந்த பாபாவை எந்த அளவுக்கு இவங்களுக்கு பிடிக்கும்ன்றத பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாபாவை பார்க்க முடியுமான்ற மாதிரி பொண்ணு கேட்கிறா. இல்லம்மா, அவரை இப்ப பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே யோகா பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த இடத்துல யோகா பண்ற மாதிரி உட்காந்து யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சின்ன பொண்ணை யாரோ கூப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. இந்த பொண்ணு கண்ணை திறந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பாபா தான் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. நான் பாபாவை பார்த்துட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஒலி மாதிரி பாபா தெரியறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வேகமா பேரண்ட்ஸ்க்கு பக்கத்துல வரா. நான் பாபாவை பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்றா. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா, நான் அந்த இடத்துல தான் பாபாவை பார்த்தேன்ற மாதிரிலாம் பொண்ணு காமிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை பாபா பொண்ணோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப நம்பிக்கையா ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.